இப்போ நம்ம அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 18 ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர் பார்க்கலாம். ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷரில் ஃபஸ்ட்டு ரிலேட்டட் பார்ட்டினா யாருன்னு பார்த்தரலாம். ரிலேட்டட் பார்ட்டினா என்டர்பிரைஸ் அண்டர் காமன் கண்ட்ரோல் வித் ரிப்போர்ட்டிங் என்டர்பிரைஸ். சரி, காமன் கண்ட்ரோல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அசோசியேட் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சருங்கிறாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் ஓனிங் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஓட்டிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போக இன்னும் ஒன்று KMP, யார்? கீ மேனேஜரியல் பர்சன். ஸோ 4 கேட்டகரியில் இருக்கவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம்ல, கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? யார் அப்படின்னா 50% ஓட்டிங் பவருக்கு மேலே இருந்தாலோ இல்லை வந்து மெயின் பாலிசிஸில் வந்து அவங்களுக்கு தான் மேஜர் ஓட்டிங் பவர் இருந்தாலோ இல்லை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறக்கு ஆர் எத்தனை போர்ட் ஆஃப் டைரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 7 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 4 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் இருந்தாலோ தென் தே ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் த என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்குது. இவங்க 51% ஷேர், 51% ஷேர். BCA. A company is related to B and C. அது போக காமன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டாங்களா, அப்போ பிக்கும் சிக்கும் காமன் கண்ட்ரோல் யாரு? ஏ. ஸோ பி அண்ட் சி ஆர் ஆல்சோ ரிலேட்டட். அதுதான் வந்து காமன் கண்ட்ரோல். ஸோ இங்கே 50%க்கு மேலே இங்கே கண்ட்ரோல் இருக்கு. ஸோ ஏ கம்பெனி இஸ் ரிலேட்டட் டு B company and B company is related to A company. அதே மாதிரி A company is related to C and C is related to A. இது போக காமன் கண்ட்ரோலுங்கிறதுனால B and C are also related. அடுத்தது A company, B company, C company. இங்கே பாருங்க, இங்கே A company is holding 51% of share and B company is holding 51% of share in C. இப்போ A and C are related companies. ஓகேவா? சரி, அசோசியேட் கம்பெனிங்கிறாங்க. அப்படின்னா என்னது? 20. இப்போ ஏ கம்பெனி இஸ் ஹோல்டிங் 21% ஆஃப் ஷேர் இன் பி கம்பெனி அப்படின்னா தென் திஸ் இஸ் கால்ட் அஸ் அசோசியேட் கம்பெனி. என்ன லாஜிக் அப்படின்னா 20 to 50% இருந்ததுன்னா தென் that is called as associate company. 51% ஷேர் இருந்ததுன்னா தென் that is called as holding company. புரிஞ்சுதா? 20%க்கு கீழே இருந்தால் தென் பிரச்சனையே இல்லை. 20 to 50 அந்த அசோசியேட் கம்பெனி, அதுக்கும் மேலே போனால் then that is called as holding company. சரி, ரிலேட்டட் பார்ட்டினா யாருன்னு பார்த்துட்டோம். டிஸ்க்ளோஷர் அப்படின்னா எதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? ரிலேட்டட் பார்ட்டியாக இருந்தால் யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். இந்த மாதிரி இவங்களும் ரிலேட்டட் பார்ட்டி, நாங்கள் வந்து இந்த கம்பெனி கூட ரிலேட்டட் பார்ட்டின்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வென் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு அ டிரான்சாக்ஷன் வித் ரிலேட்டட் பார்ட்டி, தட் டைம் ஆல்சோ யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். என்னது? ரிலேட்டட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பிட்வீன் அ ரிப்போர்ட்டிங் என்டர்பிரைஸ் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் பார்ட்டி. இஃப் சப்போஸ் ஏ கம்பெனி இஸ் கெட்டிங் இன் டு அ டிரான்சாக்ஷன் வித் பி கம்பெனினா அந்த டைமில் யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். அதுக்கப்புறம் சரி, இப்போ சம்முக்கு போகலாம். அங்கூர் லிமிடெட் ஹேஸ் 2 associates. Ankur Limited has 2 associates. யாரு? Bankur and Chakur Limited. சரி, owns 25%. இங்கே 25%, இங்கே 30%. Would Bankur Limited be considered as a related party of Chakur Limited? இவங்க ரெண்டு பேர் ரிலேட்டடான்னு கேட்குறாங்க. நோ. ஆனால் நானே தான் முன்னாடி சொன்னேன் இது எஸ். ஆனால் இங்கே நோ. ஏன்? இங்கே 51% காமன் கண்ட்ரோல் இருந்துச்சு. அசோசியேட் கம்பெனியில் கண்ட்ரோல் இருக்காது. 50% ஷேருக்கு மேலே போனால் தான் யூ வில் கண்ட்ரோல். ஸோ இங்கே ரெண்டு பேருமே அசோசியேட் கம்பெனி தான். தட் இஸ் 20 to 50% தான் இருக்காங்க. ஸோ தே போத் ஆர் நாட் ரிலேட்டட். தட் இஸ் பி அண்ட் சி ஆர் நாட் ரிலேட்டட். அதே காமன் ஹோல்டிங் கம்பெனி இருந்ததுன்னா தே வில் பி ரிலேட்டட். ஓகே, அடுத்த சம்.
Momo Limited holds 51% of Yummy Limited. Okay. அதுக்கப்புறம் Yummy Limited holds 51% of Top Limited. Okay. Tasty Limited holds 49% of Top Limited. இங்க 51%, இங்க இது. Please identify related parties in respect of all transactions. So இவங்க 3 பேரும் related and இவங்க 2 பேரும் related, but they both are all not related. ஓகேவா? ஏன்னா இதே Tasty Limitedல இங்க ஷேர் வச்சிருந்தா they will be related, but ஆப்போசிட்டா நடந்திருக்கு. Tasty Limited is holding share in Top Limited and Yummy Limited is also holding share in Top Limited. அதனால they both are not related and they both are also not related. That is Momo, Yummy and Top are related. இவங்க 3 பேர் related. அதுக்கப்புறம் Tasty, Top are related. மிச்சப்படி வேற யாரும் related இல்லை. Yummyயும் Tastyயும் அதே மாதிரி Momoவும் Tastyயும் they are not related parties. சரி, அடுத்த sum, last sum. State whether remuneration paid to key managerial person or non-executive directors or board of directors a related party transaction or not. சரி, key managerial person வந்து related party தானே, இவரு related party தானே, related party RPT. so இது வந்து related party transaction தான். related one second. Key managerial person is a related party, அதனால it is a related party transaction. அதுக்கப்புறம் non-executive directors, அதே மாதிரி board of directors, இவங்களை எங்கேயாச்சும் நம்ம related partyன்னு படிச்சோமா? இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் not related party, so they are not related party transaction. Related party transaction and we will have to disclose. அதே non related party and you need not disclose.